அண்ட் வணக்கம். இது இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். வணக்கம். ஸோ பேர் சொல்லுங்க. ஐம் சுமிதா விஜயகுமார். ஓகே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? யோகா தெரபிஸ்ட். வாவ், சூப்பர். ஸோ யோகா அப்படிங்கும்போது இன்னைக்கு கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே டுவர்ட்ஸ் யோகா தான். ஸோ அதை பற்றி நம்ம பேசலாம். பட் என்ன குக் பண்ண போகிறோம்? கிராப் கிரேவி செஞ்சிடலாம். கிராப் கிரேவி. மாதிரி என்னென்ன தேவைங்கிறது சொல்லலாமா? சொல்லுங்க. நண்டு, வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் தேங்காய், கொத்தமல்லி, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, மிளகு, சீரகம், அதுக்கப்புறம் தாளிக்க வடகம், எண்ணெய், கருவேப்பிலை. ஸோ தேவையான பொருட்கள் இப்போ பார்த்தாச்சு. பட் நண்டு எனக்கு வந்து காரசாரமாக குக் பண்ணுவாங்கன்னு தான் தெரியும். கொஞ்சம் தேங்காய் எடுத்து வச்சிருக்கோமே, போடுவாங்களா? ஆனால் கொஞ்சமாக போடணும், ரொம்ப போடக்கூடாது. ரொம்ப போட்டிங்கன்னா அது வந்து ரொம்ப டாமினேட் பண்ணிடும். ஓகே, அதாவது இந்த சாதாரண சிக்கன் கிரேவி மாதிரி ஆகிடும். எஸ். இந்த தேங்காய் போடும்போது அந்த கலரும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுங்கிறதுனால. ஓகே, பட் ஆனால் சேர்ப்பாங்க. எஸ், ஃபைன். ஓகே, இப்போ நம்ம ஏதாவது ஸ்பெஷலாக இந்த ரெசிபி பற்றி சொல்ல வேண்டிய விஷயங்கள் இருக்கா மேம்? கிராப் எப்படி எடுக்கணும், ஆத்து நண்டுன்னு வாங்க சில பேர், அது மாதிரிலாம் இருக்கே. அந்த மாதிரி இல்லை. ரொம்ப வந்து நீங்கள் பெருசாக இருக்கிறத எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப ஹார்டாக இருக்கும், அதனால அது நல்லா இருக்காது. ரொம்ப சின்னது இல்லாமல் ரொம்ப பெருசு இல்லாமல் மீடியம் சைஸ் எடுத்துக்கலாம். இப்போ நண்டு ரசம்லாம் வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் சின்ன சைஸ் எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். இப்போ நம்ம கிரேவிக்கு வந்து மீடியம் சைஸ் எடுத்துக்கலாம். ஓகே, ஃபைன். ஸோ எல்லாமே நம்ம பேசியாச்சு. இதுக்கப்புறம் குக்கிங்கில் தான் இறங்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? ஏதாவது அரைக்க வேண்டியது இருக்கா? இல்லை அரைக்க வேண்டியது இருக்கு. நம்ம தாளிச்சிட்டே கூட அப்படி சைட் பை சைடு நம்ம பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ஓகே, தாளிக்கிறதுக்கு கடாய். ஓகே, கடாய் வச்சாச்சு. அண்ட் எப்போவுமே வந்து இந்த சீ ஃபுட்னா கூட நம்ம இங்கே வந்து அந்த மீன் குழம்பு அது மாதிரி தான். பட் நண்டு குக் பண்ணது அவ்வளோவா கிச்சன் கில்லாடிகள்லேயே இல்லை. ஏன் நண்டில் அவ்வளோவா ரெசிபிஸ் இல்லையா? இல்லை, நண்டு க்ளீன் பண்ணுறது ஒரு பெரிய வேலை நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால அதை அவாய்ட் பண்ணுவாங்களா? க்ளீன் பண்ணியே தர மாட்டாங்களா நண்டுலாம்? நண்டு வந்து சும்மா லைட்டாக உடச்சி தான் தருவாங்க. நம்ம உள்ள இருக்கிறது வந்து அந்த இதெல்லாம் நம்ம டஸ்ட்ல நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். மெயின் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த உடச்சி சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படுறாங்க. வேற ஒன்றும் இல்லை, வேலை ஜாஸ்தி. அப்படியே எடுத்தோமா சாப்பிட்டோமாங்கிற மாதிரி தான் இருப்பாங்க. பட் இது உடச்சி சாப்பிட்றது ரெண்டு ஒரு ஹேண்ட் நம்ம சாப்பிட முடியாது, ஒரு கையில சாப்பிட முடியாது. ரெண்டு கையிலுமே வச்சு சாப்பிட சில பேர் வந்து கூச்சப்படுவாங்க. சோ அதனாலயே வந்து அதை யாரும் சாப்பிட விரும்பவும் இல்லை. இன்னொன்னு நண்டு கொஞ்சம் சூடும்பாங்களே, அப்படிலாம்? ஆமா, சூடுதான். பட் நீங்க ரொம்ப அதிகமா எடுத்துக்க கூடாது. ஓரளவுக்கு எல்லாத்துக்குமே ஒரு அளவு இருக்கு இல்லையா, அதை மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். பட் ஆனா கோல்டா இருந்துச்சுன்னா, அவங்க ரொம்ப சளியா இருக்காங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க அப்ப வந்து நண்டு எடுக்கிற போது வந்து அவங்களுக்கு நல்லாவே சரியாது. அதான் கேட்கும். ஏன்னா வின்டர் தான் இப்போ இந்த சீசன்ல எடுத்துக்கலாம். சம்மர் சீசன்ல வந்து நம்ம அவாய்ட் பண்றது பெஸ்ட். ஓகே, ஃபைன். அண்ட் கடாய் நமக்கு ஹீட் ஆயிடுச்சு மேம். ஆயில் ஸ்பூன்ஸ் எல்லாம் இங்கே வச்சுடுறேன். கிரேவிக்கு தேவையான அளவு ஆயில். ஒரு 4 ஸ்பூன். நார்மல் ரீஃபைண்ட் ஆயிலே ஓகேவா? ஓகே தான். இப்போ செக்கில் ஆட்டுறதெல்லாம் வந்து நம்ம எடுக்கிறோம் இல்லையா, அதுவுமே வந்து நம்ம யூஸ் பண்ணலாம், கடலை எண்ணெய். இப்போ இது வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு வந்து நம்ம வடகம் எடுக்க போகிறோம். நிறைய இதுக்கு எல்லாம் தாளிக்கும் போது வந்து கடுகு போடுவாங்க. கடுகுக்கு பதில் நம்ம வந்து வடகம் போட்டோம்னா ரொம்ப நல்ல டேஸ்ட் வந்து ஜாஸ்தியாகும். இந்த ரெசிபி வந்து நான் எங்கள் அம்மா கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். ஸோ அது இந்த வடகம் போடும்போது அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா எடுத்து கொடுக்கும். ஓகே, ஸோ வடகம் நிறைய பேருக்கு கண்டிப்பாக குக்கரி ஷோ பார்த்து குக்கிங்கை கற்றுக்க வேணாம் அப்படின்னு இருக்கிறவங்களுக்குலாம் தெரியும். அண்ட் இப்போ வந்து நீங்கள் ரொம்ப கஷ்டப்படவும் வேணாம், அது வந்து ரெடிமேடாக இன்ஸ்டண்ட்டாக விற்கவும் ஆரம்பிச்சிருச்சு. ஃபைன் மேம், எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அப்படியே வந்து உதிர்த்து போட்டுடலாம். இந்த வடகம்ல என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயம்லேருந்து நம்ம யூஸ்வலாக ஃப்ளேவர்ஸ்க்காக ஆட் பண்ணுற எல்லா விஷயங்களும் அதில் இருக்கும். ஸோ டபுள் த ஃப்ளேவர் கொடுக்கும், வேற ஒன்றும் கிடையாது. எஸ். நெக்ஸ்ட் ஆனியன் போட்டுக்கலாம். ஓகே, பெரிய வெங்காயமும் கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாக வந்து நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய வேணும், இப்போ நிறைய பேர் இருக்காங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 2 இல்லை 3 ஆனியன் கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஃபைன் சாப் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே போட்டுக்கலாம். நான் இப்போ இது எல்லாமே யூஸ் பண்ணுறேன். ஏன்னா நம்ம கிரேவிக்கு நல்லா வந்து நிறைய வேணுங்கிறதுக்காக நம்ம பண்ணுறோம். இப்போ நம்ம வெங்காயம் போட்டாச்சு. வெங்காயத்துக்கு உப்பு எதை ஆட் பண்ண போகிறோமா மேம்? இல்லை, வெங்காயம் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பண்ணிடலாம். ஸோ வதங்கட்டும், அப்படியே வதங்கிட்டே இருக்கட்டும். ஓகே, ஸோ வெங்காயம் வதங்குற கேப்பில் வந்து மேம் யோகா தெரபிஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு இன்னொரு டவுட்டும் இருக்கும். யோகா அப்படின்னா வந்து சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு மைண்ட் அண்ட் சவுல் அது ரெண்டுத்தையுமே வந்து ஒருநிலைப்படுத்துறது. இன்னொன்று மெடிடேஷன் போகிறவங்களும் யோகா போவாங்க, ஃபிட்டாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களும் யோகா போவாங்க. பட் யோகாவில் வந்து தெரப்பி அப்படிங்கும்போது ஏதாவது ஃபிசிக்கலி வந்து அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இருந்தால் அதெல்லாம் சரி பண்ண முடியும்? கண்டிப்பாக சரி பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிம் பண்ணிடலாமா? தாராளமாக பண்ணிடலாமா? நம்ம பேசி இருக்க மாதிரி இந்த விட்டுறக்கூடாது இல்லையா?
இப்போ பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் இருக்குங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்குலாம் வந்து அது சர்டன் ஆசனாஸும் இருக்கு. அதாவது வந்து இப்போ வந்து யோகாவில் பார்த்தீங்கன்னா 84 lakhs ஆசனாஸ்லாம் இருக்கு. அது எல்லாமே நம்ம கற்றுக்கணும்னு எல்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது. நமக்கு என்ன தேவையோ நம்மளோட டெய்லி லைஃப்க்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டயபெட்டிஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு சர்டன் ஆசனாஸ் அதாவது ட்விஸ்டிங் ஆசனாஸ் அந்த மாதிரி இருக்கும். அவங்க அதை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் PCOS இருக்கு, லேடிஸ்க்காக வந்து PCOS இருக்கு, அவங்களுக்கு அந்த மாதிரி தனியாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிபி, ஹை பிபி, லோ பிபி எல்லாத்துக்குமே வந்து இருக்கு. ப்ளஸ் வந்து ப்ரீத்திங் டெக்னிக்ஸும் இருக்கு. அது எல்லாமே வந்து நம்ம கொடுக்கலாம். அதனால தான் இப்போ யார் நம்ம கிட்ட பேஷண்ட்ஸ் வராங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஏதுன்னு பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் அவங்கள பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம ஆசனாஸ் கொடுத்தோம்னா கரெக்டாக. ஓகே ஃபைன். எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க பாருங்க. அதில் முக்கியமாக வந்து 84 lakhsன்னாங்களா, சில பேர் பார்த்தீங்கன்னா இப்படி மூச்சை ஒரு பிரீத் ப்ராக்டிஸ்ம்பாங்க, அதுவே ஒரு யாசனாம்பாங்க. பட் அப்படிலாம் உண்மையாக இருக்குல்ல, ப்ரீத்திங்கில் வந்து நீங்கள் ப்ரீத்திங் வேற ஆசனா வேற, பட் யோகாவில் அது வராது. இல்ல, யோகா இஸ் a combination of breathing, asanas, meditation, everything. எல்லாமே கம்பைன் பிரீத்திங் அதோட கம்பைன் தான். நான் சொன்னல ஏதோ பண்ணிட்டு இருப்பாங்க, இது யோகா அப்படிம்பாங்க. ஓகே ஃபைன். ஸோ இப்போ வந்து நமக்கு ஓரளவுக்கு வடகம் அண்ட் வெங்காயம் நல்லா வந்து இந்த ஸ்டேஜ்க்கு வரச்சு கொஞ்சம் ப்ரௌனிஷாக வரும்போது வந்து நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம டொமேட்டோஸ் வந்து ஆட் பண்ணோம். ஓகே, ஸோ இதில் இருக்கு. இது போதும். ஓகே. ஸோ எவ்வளோ வெங்காயம் எடுத்தோமோ அவ்வளோ தக்காளி இதுவுமே வந்து நல்லா வந்து சோட்டை பண்ணணும். இது வதங்குறது தான் அந்த டேஸ்டே இருக்கும். நம்ம அப்படி இல்லை, நம்ம கிரைண்ட் பண்ண போறது இல்லை. ஸோ வந்து நல்லா வதங்கிட்டோம்னா அது அந்த கிரேவியில் வரும்போது உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். மசீர அளவுக்கு நம்ம குக் பண்ணணும். எப்பயுமே வெங்காயம் போட்டுட்டு நல்லா வந்து வதங்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து தக்காளி போடணும். சில பேர் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணுவாங்க, வெங்காயம் போட்டுட்டு உடனே வந்து தக்காளி போட்டுருவாங்க. ஸோ அப்படி பண்ணாமல் இந்த மாதிரி பண்ணோம்னா ஒரு நல்லா இருக்கும். ஓகே. வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமா வதங்கிடும். தக்காளி தான் இப்போ அதுவும் இப்போ கிடைக்கிற தக்காளிலாம் வந்து ரொம்ப ஹார்டா இருக்கு. அது பழமா தான் தெரியும், பட் ஆனால் ஆக மாட்டேங்குது. ஆமாம், கரெக்ட். இது நம்ம வதங்குற டைம்ல நம்ம என்ன பண்ணணும், மிக்சியில வந்து இதை போட்டுக்கலாம். ஓகே மேம். அப்படியே இது வந்து பேஸ்டா அரைக்க போறோமா இல்லை ட்ரையா? இல்லை, பேஸ்டா தான் அரைக்க போறோம். அப்போ ஓகே. இப்போ இது வந்து நம்ம மிளகு எடுத்துக்கிறோம். மிளகு, சீரகம் வந்து நம்ம எடுத்துருக்கோம். ஓகே. இது வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் எதுவுமே பண்ண தேவையில்லை, அப்படியே வந்து போட்டுடலாம். ஓகே மேம். எல்லாமே தேவைப்படுமா இதில்? இல்லை, நான் ஹாஃப் தான் தேவைப்படும். அப்போ அப்படியே எனக்கு சொல்லுங்க, போதும்னா ஐ ஸ்டாப். ஃபைன், போதும். சீரகம் இன்னும் கொஞ்சம் போதும். ஓகே. எப்பவுமே மிளகோட சீரகம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தோம்னா கரெக்டாக இருக்கும். அண்ட் தென் தேங்காய் போடணும். தேங்காய் எவ்வளோ தேவையோ ஆட் பண்ணலாம். நம்ம கொஞ்சம் சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணணும். ஓகே. கட் பண்ணி போட போறீங்களா? எஸ். ஸோ எவ்வளோ தேவையோ அவ்வளோ தேங்காய் போட்டுருக்கோம். எஸ். ரொம்ப கம்மியாக தான் ஆட் பண்ணணும்னு சொன்னாங்க. அந்த கம்மி எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்கலாம். நிறைய வந்து போட்டுறக்கூடாது, ஒரு 2 பீஸ் மட்டும் போட்டாலே உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இன்னும் ஒரு சின்ன பீஸ் மட்டும் எடுத்துக்கலாம். போதுமா மேம்? இல்லை போட போகிறோமா? போதும். ஓகே. ஸோ இதுக்கு நம்ம கொஞ்சம் வாட்டரும் ஆட் பண்ணி தான் அரைக்க போகிறோம். எஸ், ஆமாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கிரைண்ட் பண்ணிவிடுங்க, அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து வாட்டர் ஆட் பண்ணி பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். இப்படி தான் நம்ம வந்து அரைச்சி எடுத்துருக்கோம். இதுக்கப்புறம் நமக்கு அடுத்த வேலை என்ன இருக்குது, ஒரு பக்கம் வந்து வெங்காயமும் தக்காளியும் போட்டிருந்தோம். வெங்காயம் தக்காளி நல்லா மசீர அளவுக்கு குக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இன்னும் குக் ஆகணுமா மேம்? இல்லை, இப்போ இந்த ஸ்டேஜ் போதும். இதுல இருந்து நம்ம எண்ணெய் பிரிஞ்சிருச்சு பாருங்க. இந்த ஸ்டேஜ்லேயே வந்து இப்போ நம்ம அரைச்சு கிரைண்ட் பண்ணது வந்து இதில் போட்டுடலாமா? போட்டுமா மேம்? போட்டுருங்க மேம். கரண்டி மட்டும் கொஞ்சம் அவுட் பண்ணுங்களேன் மேம். ஓகே. இப்போ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் தேவைன்னாலும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்மெல்லே வந்து அரோமாவே வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஆமாம், ஏன்னா தேங்காய் பெப்பர் இதெல்லாம் நல்ல ஒரு காம்பினேஷன் இல்லை மேம்? ஓகே. அண்ட் மிளகு ஜீரகம் கேட்கவே வேண்டாம், அது ஹைலைட் எல்லா ரெசிபிக்கும். இது வந்து அப்படியே இன்னும் கொஞ்சம் வதக்கிக்கலாம்.
ஃபுல் சிம்ல இருக்கு மேம், கொஞ்சம் ஹை கொஞ்சம் ஹை பண்ணிக்கலாம். சரி, இதில் அடுத்து என்ன மேம் ஆட் பண்ண போகிறோம்? இதில் வந்து மிளகாத்தூள். இது வந்து குழம்பு மிளகாய் தூள். இது குழம்பு மிளகாத்தூள். ரெட் சில்லி பவுடர் நான் போடலை, வீட்டிலே வந்து பண்ண குழம்பு மிளகாத்தூள். ஓகே. பெப்பர் போட்டிருக்கிறதுனால இது ஓரளவுக்கு கொஞ்சம் போட்டாலே நமக்கு போதும். 1.5 போட்டுறேன். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கிறோம். ஓகே. சால்ட். நம்ம ராக் சால்ட்டும் போடலாம், இல்லைன்னா சால்ட்டும் போட்டுக்கலாம். இங்கே எவ்வளோ தேவோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். ஓகே. ஸோ கிட்டத்தட்ட எல்லா இன்க்ரீடியண்ட்டும் போட்டாச்சு. நண்டை போட்டோன்னா தான் அதுக்கப்புறம் கிரேவி ஆக்கிறதுக்கு வாட்டரை சேர்ப்போம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அங்கே இருக்கு மேம் ஜக்கில். கொஞ்சமாக ஆட் பண்ணாலே போதும் நமக்கு. கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணணும். வாட்டரும் ஆட் பண்ணிட்டு மேம் இன்னும் திக்காக தான் இருக்கு. இந்த அளவுக்கு திக்னஸ் தான் இருக்கு. போதும் போதும், இந்த அளவுக்கு போதும். இதுல பாருங்க நமக்கு வந்து அப்படியே வந்து ஆயில் வந்து அப்படியே கொஞ்சம் வரும். இந்த மாதிரி ஸ்டேஜ் நம்ம பார்த்துட்டு நம்ம போட்டோம்னா அந்த டேஸ்டே வந்து நல்ல தனியா இருக்கும். இப்போ திஸ் இஸ் ரைட் டைம் டு புட் தி கிராப். ஓ ஓகே. கிராப் ஆட் பண்ணிட்டு கிராபோட குக்கிங் டைம் என்னன்னு கேட்போம். ஏன்னா 5 minutes தான் வந்து சீ ஃபுட் அப்படிம்பாங்க. இதுக்கும் அதே மாதிரி தான். ஓஹோ. ப்ரானா இருந்தாலும் சரி, உங்களுக்கு நண்டு இது மாதிரி இருந்தாலும் இருந்தாலுமே உங்களுக்கு 5 minutes தான். இதான் மேம் சொன்னாங்க, இந்த உடைச்சி சாப்பிட்றதுக்கு தான் கஷ்டப்படுவாங்க. இதுவாது கொஞ்சம் அந்த மாதிரி எடுக்கலாம். இதுல வந்து அவங்க உடைச்சி ஃபுல்லா கடிச்சா மட்டும்தான் அந்த மாதிரி வரும். அதனால எதுவுமே யாருமே எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. பட் இதோட வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. நிறைய ப்ரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாருமே இருக்கு. அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா omega-3 வந்து இதில் இருக்கு. ஸோ வந்து ஹார்ட் பேஷண்ட்ஸ் வந்து தாராளமாக வந்து இது எடுத்துக்கலாம். omega-3 இருக்கு. ஓகே. அது omega-6, omega-3, omega-12 வரைக்கும் சொல்லுவோம்னு நினைக்கிறேன். அந்த B6, B12 அப்படி மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஏன் அது நம்ம ஃபுட்டில் இல்லையா அப்படின்னா, நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா அது கிடைக்காது. அந்த ஃபார்ம் ஒன்லி த்ரூ நமக்கு சீ ஃபுட்டில் தான் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். அதனால தான் வந்து மெரைன் பேஸ்டு நிறைய ஆயில் டேப்லெட்லாம் வரும் நமக்கு. அப்படி சாப்பிட முடியாதவங்க அதை முழுங்கிடலான்னு. ஸோ அது வந்து சீ ஃபுட்டில் மட்டும்தான் இருக்குது. அதனால் மேம் சொன்ன மாதிரி இதை மட்டும்தான் நீங்கள் சாப்பிட்டாகணும், வேறு வழியே கிடையாது. ஸோ நண்டு கிரேவிக்கு நண்டை நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஸோ கிராப் குக்கிங் டைமும் கேட்டதுக்கு மேம் 5 minutes தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த 5 minutesக்குள்ளே வந்து ஆட் பண்ண வேண்டிய எந்த விஷயமும் கிடையாது. மேம் கிரேவின்னு சொல்லியிருக்கோம், பட் இது ஒரு ட்ரையாக தான் இருக்குமா? ட்ரையாக இருக்கிறதுல கொஞ்சம் தான் இருக்கும். நம்ம வேணும்னா வந்து இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 minutes வந்து லிட் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். ஓ ஃபைன். கொஞ்சமாக நான் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ப்ளீஸ். அப்படியா குக் பண்ணிட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் இதை இப்போதைக்கு இப்படியே வைக்கிறேன் மேம். ஏன்னா எல்லா மசாலாவும் அந்த கரண்டியில் இருக்கு. அதை நான் டிஷ்யூ பேப்பரில் போக விரும்பல. ஓகே. ஸோ இது ரெடி ஆகிறதுக்குள்ள நமக்கு அடுத்த வேலைகள் என்ன அப்படின்னா, நம்ம பிளேட் பண்ணுறதெல்லாம் பார்க்க போகிறோம். மேம் இது வந்து ட்ரையாக இருக்கிறதால பிளேட்லேயே வச்சிடலாம். பிளேட்டில் வச்சிடலாம். ஓகே வச்சுன்னா கரெக்டாக ஃபைன். ஸோ லிட்டை க்ளோஸ் பண்ணி வச்சோம். அண்ட் மேம் ஓப்பன் பண்ணி இப்போ பார்க்கலாம். பார்த்து ரெடி ஆயிடுச்சுன்னா பிளேட்டிங்கும் முடிச்சிடலாம். ஓரளவுக்கு தான் கலர் சேஞ்ச் ஆயிருக்குல்ல மேம்? இந்த கலர் இந்த ஆரஞ்சு கலர் வந்தாலே வந்து நமக்கு தெரிஞ்சிடும் அது குக் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஜஸ்ட் ஒரு 5 minutes தானே போதும், கரெக்டாக இருக்கும். ஓகே. இதுவுமே எல்லாமே வந்து நல்லாவே வெந்துடுச்சு. ஓகே ஃபைன். நம்ம வந்து நிறுத்திடலாம். ஆஃப் பண்ணிடலாம். ஐஸ். ஓகே. பிளேட் ரெடியாக இருக்கு மேம். இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கு பாருங்க. ஓகே. அது வந்து நமக்கு ஸோ ஒருவேளை வந்து நண்டை முதல் முறையாக குக் பண்ணி நம்ம எபிசோட ஸ்டார்டிங்கில் சொல்லியிருக்கோம், மற்றவங்கள நம்ம அசத்துறோம், மற்றவங்களுக்கு குக் பண்ணி தரோம் அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். அதில் முதல்ல இந்த ஆரஞ்சு கலர் வந்துட்டுன்னா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் உள்ளே வந்து ஒரு மாதிரி அந்த ஸ்கின் வந்து நல்லா ஒயிட்டாக இருந்துச்சுன்னா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். கிரேவி அப்படி எடுத்து போட்டோம். இந்த கிரேவியை நம்ம ஒயிட் ரைஸ் கூட ரொம்ப சூடான ரைஸில் வந்து வச்சு சாப்பிட்டோம்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஓஹோ. ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட் வித் ஒயிட் ரைஸ். ஓகே. நீங்கள் அப்படியே போட்டு சாப்பிடலாம். இல்லை வேறு ஏதாவது குழம்புன்னா சாம்பார், ரசம் எல்லாத்துக்குமே வந்து அது சூட் ஆகும். ஓகே ஃபைன். என்னென்ன சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுதான் இப்போ நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னா எங்கேருந்து உடச்சி எங்கேருந்து சாப்பிட்றது, இல்லை எங்கே கிரேவின்னு சொன்னாங்களே, கிரேவி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன். எனிவே ஸோ நமக்கு இது கிடைச்சாச்சு அப்படின்னா அதெல்லாம் அப்புறம் யோசிக்கலாம். பட்
ரெசிபி கையில் கிடச்சதுக்கப்புறம் உடனே ரீகேப் போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கிராப் கிரேவிக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு வடகம் போட்டோம். வடகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஃபைனாக சாப் பண்ணி வச்ச வெங்காயம் இருந்துச்சு, வெங்காயத்தை போட்டு வெங்காயம் ஒரு அளவுக்கு குக் ஆனதுக்கப்புறம் தக்காளியை ஆட் பண்ணோம். தக்காளி வதங்குற கேப்பில் நமக்கு அரைக்க வேண்டிய வேலைகள் இருந்துச்சு. ஸோ இந்த மசாலாவுக்கு என்னென்ன ஆட் பண்ணோம் ஜார்லன்னு பார்த்தீங்கன்னா, மிளகை விட கொஞ்சம் அதிகமாக ஜீரகம், அப்புறம் ரொம்ப ரொம்ப தேவையான அளவு கம்மியாக தான் போட்டோம். நல்லா கட் பண்ண தேங்காய் இதை போட்டு முதல்ல வந்து பல்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டோம். அதுக்கப்புறம் இப்போ அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இதை எவ்வளோ தேவையோ அந்த மசாலா தேவையான அளவுக்கு ஆட் பண்ணதுக்கப்புறம் குழம்பு மிளகாய் தூள் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணோம், மஞ்சத்தூள் ஆட் பண்ணோம், உப்பையும் போட்டு ஒரு திக் கிரேவியாக அது வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம வந்து வாட்டரை ஆட் பண்ணி நல்லா குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிராப் வச்சுருந்தோம் இல்லையா, கிராபை ஆட் பண்ணோம். கிராபை ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் குக்கிங் டைமில் இன்னும் கொஞ்சம் வாட்டரை ஆட் பண்ணி லிட்டை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம். ஸோ க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு கிராபு குக் ஆகிடுச்சின்னு தெரிஞ்சால் எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது தான் வேலை. இப்போ நம்ம வந்து கண்டிப்பாக இதை உடைக்க முடியாது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் மேம் நான் என் கைப்பட்டோன்னா அது நல்லா உடஞ்சிருச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி எனக்கே சந்தோஷமாக ஆச்சரியமாக இருக்குது. ஸோ இதை எடுக்கலாம், எடுத்து லைட்டாக அண்ட் கிரேவியும் எடுக்க போகிறோம். ரெண்டுத்தையுமே டேஸ்ட் பண்ணலாம். ஒரு நண்டோட ஃப்ளேவர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக, அதுவும் வந்து மசாலாலாம் எப்போவுமே எனக்கு என்ன அப்படின்னா, சீ ஃபுட் குக் பண்ணும்போது நீங்கள் பார்த்துருக்கீங்களா, அதுதான் நிறைய பேருக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். பிகாஸ் அந்த ஃப்ளேவர் நிறைய பேருக்கு வந்து பிடிக்காது, அதனால சாப்பிட மாட்டாங்க. பட் இன்னைக்கு என்ன அப்படின்னா வந்து குக் பண்ணதும் சரி, இதை டேஸ்ட் பண்ணுறதும் சரி, எங்கேயுமே நம்ம மசாலா கரெக்டாக போட்டு அதை நல்லா க்ளீன் பண்ணி கரெக்டாக குக் பண்ணோம் அப்படின்னா அதை யார் வேணால் சாப்பிட்லாம், பிடிக்காதவங்க கூட சாப்பிட்லாம் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ சூப்பராக குக் பண்ணியிருக்காங்க அண்ட் ஃப்ளேவர் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ. கிரேட்.